அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா 2025ஆம் ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டில் தான் சனி பகவானுடைய பயிற்சி இருக்கிறது. ராகு மற்றும் கேது இது இல்லாம குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்கிறது. அப்போ இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். இதை நீங்க யோசிக்கணும். ராசிநாதன் பக்கத்து வீட்டில் குடியேறது மாதிரின்னு வச்சுக்கிடலாம். இப்போ பக்கத்து வீட்டில் குரு பகவான் குடியேறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே நாம தைரியமாக செயல்படலாம். அப்ப இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம சரியான முறையில் வேத ஆச்சாரங்களை கணக்கிட்டு, ஏன்னா வேத பஞ்சாங்கங்கள் வேறு, இப்போ ஜாதகம் கணிக்கக்கூடிய இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கங்கள் வேறு. இதை நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் உழைப்பை முழுமையாக போட்டால், தொழில் மேல முழு கவனத்தை செலுத்தினாலே ஜாதகங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நாம பார்க்கணுங்கிறது இல்லை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முழுமை பெறணும்னா சாஸ்திரங்கள், கலாச்சாரங்களை நாம கடைப்பிடிக்கணும். இன்னைக்கு உலக நாடுகள் வியந்து பார்க்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல தான் நம்மளை எந்த நாட்டுக்காராலும் அடித்துக்க முடியாது. அதை நாம எந்த இடத்துலையும் தலை நிமிர்ந்து சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, எதிர்பாராத நன்மைகள் காத்திருக்கிறது. எப்படி அப்படின்னா, நாம நினைச்சு கூட பார்க்கல, இந்த உறவுக்காரன் திடீர்னு விருந்துக்கு வந்துட்டானே அப்படிங்கிறது மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நடக்கும். சரி, இது உறவுகள் வருகைக்கு மட்டும் தானா? இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, தொழிலையும் எதிர்பாராத வளர்ச்சி, குடும்ப சந்தோஷங்களும் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள்லாம் காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது, அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு குதூகலம் என்றால் என்ன, விசேஷ நிகழ்ச்சிகள், அதே போல கல்யாண காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. குலதெய்வ வழிபாடு கூட்டு சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவது, இதுபோல நிகழ்வுகள்லாம் இந்த ஆண்டு காத்திருக்கிறது உங்களுக்கு. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத ரிசல்ட் காத்திருக்கு, உங்களுக்கு சாதகமாக வரும். இப்போ கவனமா இருக்கக்கூடிய இடம்தான் எது அப்படின்னா, ஒருவருக்கு ஜாமீன் கொடுப்பது, ஒரு முக்கியமான கையெழுத்து இடும்போது நம்ம சாட்சி கையெழுத்துக்காக நாம் போய் நிற்பது, பிறருக்காக நாம ஒரு உத்தரவாதத்தை தருவது, இதுபோல விஷயங்கள் ஆகவே ஆகும். சரி, இந்த ஆண்டுக்கு மட்டும்தானா? எந்த ஆண்டுக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஆகாது. அதை விட்டு விட்டு உங்களுடைய தொழிலில் கவனத்தை செலுத்தலாம். ஏன்னா வேத விதிகளின் கணக்கு வேறு. 2025ஆம் ஆண்டு இயற்கை சீற்றங்கள், அதுபோக புது புது கெடுதிகள்லாம் மனித குலத்துக்கு உண்டு.
அதெல்லாம் நாம் எதிர்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில தொழில் நன்றாக போகிறதா? அதற்கு முக்கிய கவனம் செலுத்துங்க. எதிர்பாராத அ ஒரு வளர்ச்சி காத்திருக்கு. அதேபோல பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைப்பது, அதேபோல கல்வி படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பது, தொலைநோக்கு பார்வையில வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி தருவது, இதுபோல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கிறது. ரிஷபராசி எப்பவுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். கடின உழைப்பாளிகள் நீங்கள். வேலைக்கு நீங்க பயப்பட்டதே இல்ல. பயப்பட மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலைய இழுத்து போட்டு வம்பா செய்யக்கூடிய அன்புள்ளங்கள் தான் நீங்க. அதேபோல ரிஷபராசி அன்பு சகோதர, சகோதரிகளுக்கு வீட்ல ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுகின்ற ஆண்டாக இருக்கிறது. நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க முடியவில்லையே, அல்லது குழந்தைகளுக்கு அதெல்லாம் நாம் வாங்கி வைக்க முடியவில்லையே அப்படின்னு இயங்குகின்ற சகோதர, சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு அதெல்லாம் நிறைவேறப் போகிறது. தைரியமாக இருங்க. அதேபோல பணியிடங்களுக்கு செல்லக்கூடிய சகோதர, சகோதரிகள், ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், வேலை இடத்திலே பணிமாற்றங்கள் உண்டு. அதேபோல அ ஏற்றம்னு வைத்துக் கொள்ளலாம். பணியிடத்திலே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கிறது. உங்களுடைய சொல், செயல் இதெல்லாம் மேம்படப் போகிறது. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அதேபோல புதிதாக வண்டி, வாகனங்கள் வாங்குகின்ற யோகம் கூட மார்ச் முடிவதற்குள் நடக்கும். ஏன்னா, இந்த மார்ச் 29க்கு அப்புறம் பலவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய குடும்பத்தில இதெல்லாம் நடக்குவதற்கு நிறைய கிரக சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில தசாநாதனுடைய வலுவை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கிறாரா? அல்லது நல்ல அ ராசிகளோடு கூட்டு சேர்ந்திருக்கிறாரா? நட்புக்கள் பெற்றிருக்கிறாரா? அப்படிங்கிறத உங்களுடைய அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்களை அணுகி இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் பயிற்சி நடக்கிறது. ஒரு பிளானட் நகர்கிறது அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய கால நேரங்கள் நகன்று கொண்டு இருக்கிறதா? இந்த தருணத்தில நாம செய்யலாம். இப்போ வந்து சுப முகூர்த்த வேலைன்னு நம்ம சொல்றோம். சுப முகூர்த்த வேலை, அதேபோல நல்ல நேரங்கள், பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? பிரம்மனுக்கென்று ஒரு முகூர்த்த நேரம் இருக்கிறதா? அ இறையருளை ஒன்றாக நிந்திக்கக்கூடிய கால நேரமே பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்றோம். அந்த பிரம்ம முகூர்த்தம் ரிஷப ராசிக்கு உண்டா? நிச்சயமாக உண்டு. ஒரு வருடத்திலே 30 நாட்கள் உண்டு. அது மார்கழி மாதத்தில தான் பொதுவா ஜென்ரலா சொல்றது. ஆனா ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் மார்ச் மாசத்தில ஒரு பெரிய பிரம்ம முகூர்த்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அப்ப இந்த மாரி பிரம்ம முகூர்த்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா, அது எந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு மூளைய கசக்கி யோசிக்க வேணாம். பிரம்ம முகூர்த்தத்தில நீங்க எந்திரித்து பழகுங்க. அதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிச்சு குளிச்சுட்டு, நம்ம கடமைகள செய்துட்டு, நம்மளுடைய தொழில்கள்ல கவனம் செலுத்தினா போதும். அப்போ ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில நீங்க எந்திரிச்சு பழகுனீங்கன்னா, ஏதோ ஒரு பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய புகழின் உச்சிக்கு உங்களை அழைத்துச் சென்று விடும். இது போல விஷயங்கள்லாம் மனதில நிறுத்திக்கங்க. அப்ப இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி அன்பு சகோதர, சகோதரிகள் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கு, ஒரு ஏற்றம் இருக்குது, பணி மாற்றம் இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கிறது. அதே நேரத்தில புதுசா எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு காத்திருக்கிறது. பங்காளி சண்டைகள் வேண்டாம். ஏன்னா, வாக்குவாதம் எப்படி ஒரு வளர்ச்சி கூட வருகிறதோ, அப்போ ஒரு சங்கடமும் கூட வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ உறவுகள்ட்ட கவனமா இருக்கணும். ஏன்னா, உறவுகள்லாம் ஒன்று கூடி மகிழ்கின்ற காலமாக இருக்கும்போது, நாம வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அது கொடுக்கல், வாங்கல் விஷயத்தில தலையிடக்கூடாது.
ஜாமீன் போடக்கூடாது. ஒரு கடன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் முன்னின்று போய் உத்தரவாதத்தை தரக்கூடாது. பிறரை நம்பி நாம் நம்மளுடைய தொழிலோ பணத்தையோ இழக்குகின்ற இதுக்கெல்லாம் நாம் தலையிடக்கூடாது. மற்றவை உங்கள் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. எதிர்பாராத நன்மைகள் இந்த ஆண்டு காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வெற்றிகள் வெற்றிகள் பலமான வளர்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. வெளிநாட்டு பயணம். அப்போ இத்தனை விஷயங்கள்ல நல்ல காலம் கூடி வரும்போது சரியா ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பலமோடு வாழுங்கள். மற்றவை சது